ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சம்மர் சீசனில் நம்மளால் ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்க முடியாது இல்லையா? ஸோ இந்த சம்மர் ஸ்பெஷல் சீரீஸில் நம்ம கம்மி டைமில் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த சீரீஸில் பார்த்துட்ருக்கோம். நிறைய ரெசிபீஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ரெசிபி பருப்பு பொடி, அதுவும் ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி. யூஸ்வலாக நம்ம ஆந்திரா மீல்ஸ் சாப்பிட போனோம்னா அந்த டேபிள்லேயே நமக்கு இந்த பொடி வச்சுருப்பாங்க. நெய்யோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பொடி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளுங்க. எண்ணெயே கிடையாது இதில். இந்த சம்மரில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நெய்யோடையோ இல்லை நல்லெண்ணெயோடையோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வெளியூரில் படிக்கிற குழந்தைங்களுக்கு இல்லை வேலை பார்க்குற நம்ம குழந்தைங்களுக்கு கூட கொடுத்து அனுப்பலாம். நீங்கள் 1 மாதம் வரைக்கும் தாராளமாக வெளியில் வச்சு சாப்பிட முடியும். கெட்டு போகாது, எதுவுமே ஆகாது. நம்ம டூர் ட்ரிப் எங்கேயாவது கிளம்புனோம்னா கூட இந்த பொடி கையில் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம போகிற இடத்துல சாதம் மாத்திரம் வாங்கி பிசைஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனோடு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா புது வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மிஸ் பண்ணாமல் இருக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பொட்டுக்கடலையில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. அது ஒரு எளிமையான ப்ரோட்டீன் உணவு, நமக்கு கம்மி விலையில் கிடைக்கக்கூடியது. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போமா. 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, தேவையான அளவு சிகப்பு மிளகாய், உங்களோட கார அளவுக்கு ஏற்றபடி இது எடுத்துக்கோங்க. 2 பூண்டு பல். இந்த 1 கப்பு பொட்டுக்கடலை எடுத்தோம்னா 2 பூண்டு பல் சரியாக இருக்கும். இது கொஞ்சம் பெரிய பூண்டு பல்லாகவே எடுத்திருக்கேன்னா. தேவையான அளவு உப்பு, ஒரு சின்ன பீஸ் பொரிச்ச பெருங்காயம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இது ரொம்ப போட வேண்டாம், போட்டால் அப்புறம் சீரக வாசனை ரொம்ப அடிக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு கிள்ளு அளவுக்கு கடுகு எடுத்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் கடுகுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு சிட்டிகை கடுகு எடுத்தீங்கன்னா போதும். கடுகு எப்போவுமே நம்மளோட துவையல் பொடி எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். நம்ம அதை வறுத்து போட்டோம்னா, ஆனால் ரொம்ப போட்டோம்னா கசக்கும். ஸோ ஒரு பிஞ்ச் கடுகு எடுத்திங்கன்னா போதும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா. இந்த ரெசிபிக்கு எண்ணெயே தேவையில்லை. ஒரு வானலியை சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிட்டு அதில் இந்த கடுகை போடுங்க. அந்த கடுகு வெடிக்க ஆரம்பிக்கிறப்ப இந்த சீரகத்தை போடலாம். கடுகு வந்து பொரியலைனாலும் கசக்கும், ரொம்ப போட்டுட்டோம்னாலும் கசக்கும். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. இப்போ கடுகு பொரிய ஆரம்பிச்சிருக்கு. நம்ம இந்த சீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம். இந்த சீரகத்தையும் நல்ல வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ சீரகமும் வறுப்பட்டு நல்ல வாசனை வருது. நான் அந்த மிளகாய்களை ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் போட்டு லேசாக ஒரு பெரட்டினீங்கன்னா போகிறோம். எண்ணெயே தேவையில்லை இதுக்கு சுத்தமாக. இந்த மிளகாய் வந்து நல்லா அந்த பச்சை வாசனை போய் லைட்டாக உப்பி ஒரு நல்ல டீப் ரெட் கலராக வரும் பார்த்தீங்களா. அது வரைக்கும் நம்ம லேசாக வதக்கிக்கலாம். நீங்கள் பெருங்காய பொடி போடுற மாதிரி இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் பெருங்காய பொடி போட்டுக்கோங்க. நான் இப்போ வந்து வறுத்து வச்ச கட்டி பெருங்காயம் தான் போட போகிறேன், அதனால நான் போடலை. அவ்வளோதான், மிளகாயும் வறுப்பட்டுடுச்சு. இப்போ இதில் இந்த பொட்டுக்கடலையை எடுத்து போட்டுடுங்க. பொட்டுக்கடலையை வந்து நம்ம வறுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த சூட்டில் லேசாக அப்படி போட்டு ஒரு பரட்டினீங்கன்னா போதும். இப்போ இது நல்லா ஆற விடுவோம். இப்போ இது நல்லா ஆறி இருக்கு. இதில் இந்த 2 பல் பூண்டு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அது தோலெல்லாம் எதுவுமே உரிக்க வேண்டாம், அப்படியே தோலோடையே போட்டுருங்க. தேவையான அளவு உப்பு, இந்த வறுத்து வச்சுருக்கிற பெருங்காயம், இதோட ஒரு சிட்டிகை வெல்லம் சேர்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டெல்லாம் நல்லா பேலன்ஸ் ஆகி கிடைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இதை விட்டுடலாம். இது ஆப்ஷனல் தான். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்மளோட ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி, ஆந்திரா மீல்ஸோடு கொடுப்பாங்க இல்லையா, அந்த பருப்பு பொடி ரெடி ஆகிடும். இது எண்ணெயே இல்லாமல் இருக்கிறதுனால நீங்கள் எவ்வளோ நாள் வேணால் வெளியில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், ஒன்றுமே ஆகாது, நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட பருப்பு பொடி ரெடி. 1 மாதம் வரைக்கும் தாராளமாக இதை நீங்கள் வெளியில் வைக்கலாம், நல்லாயிருக்கும். கொஞ்சம் நெய்யோட சுடு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுறதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க. என்னோட மாதிரி 2 சேனல் பிளாக் எல்லாம் கூட செக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி அந்த சேனலுக்கான லிங்க்ஸு எல்லாமே கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணுங்கள். இணைந்திருங்கள். ஹாப்பி ஹோம் மேக்கருடன் என்னாலும். நன்றி, வணக்கம்.